கூட்டணிக்கு வர்றீங்களா ஓபிஎஸ்? திமுக வீசிய மெகா தூண்டில். ரகசிய பேச்சுவார்த்தையில் நடந்தது என்ன? தமிழக அரசியலில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு மாஸ் அப்டேட் வெளியாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. இப்போது ஒட்டுமொத்த கோட்டையையுமே உற்று நோக்க வைத்திருப்பது எது தெரியுமா? திமுக ஓ பன்னீர்செல்வம் இடையேயான அந்த அதிரடி. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக தனது கூட்டணியை மேலும் இரும்பு கோட்டையாக மாற்ற துடிக்கிறது. அதிமுகவின் பலத்தை உடைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யாரையெல்லாம் களமிறக்கலாம் என்று கணக்கு போடும் திமுக இப்போது ஒரு பிக் கார்டை கையில் எடுத்துள்ளது. அதுதான் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு தனியாக தனது ஆதரவாளர்களுடன் செயல்பட்டு வரும் ஓபிஎஸ்ஐ கூட்டணிக்குள் கொண்டுவர திமுக தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன. மேலும் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கு இருக்கும் வாக்கு வங்கியை குறிவைத்து இந்த மூவ் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த ஆஃபர் என்ன? ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு எத்தனை இடங்கள், அவருக்கு என்ன பொறுப்பு என்பது குறித்து ரகசிய இடத்தில்தான் பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாக செய்தி குறிப்புகள் தெரிவிக்கின்றன. தர்மயுத்தம் 2.0 பாணியில் எடப்பாடிக்கு எதிராக களம் காண காத்திருக்கும் ஓபிஎஸ் திமுகவின் இந்த ஆஃபரை ஏற்க தயாரா அல்லது வேறேதும் நிபந்தனை விதித்துள்ளாரா என்பதுதான் இப்போதைய $1,000,000 கேள்வி. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப மீண்டும் ஒரு மெகா கூட்டணி உருவானால் அது 2026 தேர்தலின் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. திமுகவின் இந்த அதிரடி மூவ் அதிமுக கோட்டையான கொங்கு மற்றும் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு எந்த மாதிரியான தலைவலியை தரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.